வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம்முடைய இந்து மதம்ங்கிறது நிறைய மகான்களை கொண்டது, நிறைய சித்தர்களை கொண்டது. மற்ற மதத்தில் இல்லாத அளவிற்கு சிந்தை தெளிந்து சித்தர்களாக நிறைய பேர். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களுடைய வழிபாட்டு தலங்கள். சாங்கு சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர், கோழிப்பி சித்தர், தாடிக்கார சித்தர், நிறைய சித்தர்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் அருள் பெற்று மக்களுக்காக, இவர்களுக்காக இறைவனிடத்திலே வேண்டி வரம் வாங்கி இவர்களுடைய சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவமனையில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது தீவிர சிகிச்சையில் இருக்கிறார். அந்த தீவிர சிகிச்சையில் இருப்பவர் பிழைப்பது என்பது முடியாத காரியம். இது மருத்துவர் அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். மூளையின் பின்பகுதியிலே அடிபட்டிருக்கிறது. அதனால் இவர்களுக்கு சுய நினைவு என்பது இல்லை. கண்ணை திறந்து பார்ப்பதற்கு கூட இவர்களால் முடியவில்லை. சுவாசம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த சுவாசத்தை வைத்துக் கொண்டு இவர்களை எப்படி பிழைக்க வைப்பது? அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க, மருத்துவர்கள். நிறைய மருத்துவர்கள் வந்து இந்த சாவு நடந்துவிடும் அப்படிங்கிற பொழுது இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக நிறைய பேர் வந்து உள்ளார வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அவருடைய அம்மா என்ன பண்றாங்க, திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் ஆலயத்திலே சென்று அன்றைய தினம் காலை 5:30 மணிக்கெல்லாம் சென்று அம்பாளை பார்த்துவிட்டு அம்பாளிடத்திலே முறையிடுகிறார். தாயே, என்னுடைய மகன் கண் திறந்து பார்க்கும் வரை உணவு அருந்த மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன், உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற. ஒரு பிடிவாதமா போய் அம்பாலை இறுக்கி பிடிச்சிடுறாங்க. நானும் அதே சுவாசத்தை தவிர வேற எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இப்ப அந்த பையன் அப்படித்தானே இருக்கிறான், சுவாசத்தோடு தான் இருக்கிறான். அதே போல் நானும் சுவாசத்தை தவிர வேற எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட போய் உட்கார்ந்துடுறான். சுத்தி 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 வந்து கால் கடுக்க, கால் நடக்க முடியாமல் அம்பாளுடைய பின்புறம் வந்து அமர்ந்து விடுகிறார். மாலை சரியாக 6 மணி. இந்த அம்மா கையில போன் கிடையாது, எங்க போறேங்கிறதையும் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் நான் கருமாரியம்மன் கோயில் போகலான்னு இருக்கேன், கருமாரியம்மன் கோயில் தான் இருக்கேன்னு சொல்லலை, போகலான்னு இருக்கேன், அதை மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லோரும்
கவலை தேய்ந்த முகத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த பையன் இன்றைக்கோ நாளைக்கோ இறந்து விடுவான் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப 6 மணிக்கு மேல எல்லா டாக்டரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு மருத்துவர் வருகிறார். அவங்க குழந்தை பேரு பார்க்கக்கூடிய டாக்டர். அவங்களுக்கு அப்பதான் டியூட்டி, 6 மணிக்கு மேல டியூட்டி, இரவு டியூட்டி வந்திருக்கு அவங்களுக்கு. 6 மணிக்கு மேல உள்ளார வராங்க. அவங்க விசாரிக்கிறாங்க, என்ன இந்த ரூம்ல எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க, நிறைய டாக்டர்ஸ் வராங்க, ஏன்னா யாராவது விஐபி இருக்காங்களா? இல்லை, ஒரு பையனுக்கு ரொம்ப முடியல, சீரியஸ் கண்டிஷன், மூளைச்சாவுன்ற மாதிரி, இந்த பையன் மேல் பிழைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால் அதை பற்றி பாடம் எடுக்கிறதுக்கு, கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் உள்ளார போகிறாங்க. நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எப்படியாவது பிழைக்க வைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. நான் முடியல. இந்த அம்மாவுக்கு உடனே தோணுது, நம்மளும் போய் பார்ப்போம். இந்த அம்மாவும் போய் பார்க்குறாங்க. குமுதவல்லி அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய பெயர். அந்த மருத்துவருடைய பெயர் குமுதவல்லி. போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த டாக்டர் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த டாக்டர்லாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க. நாடி நல்லா துடிக்குது. அவங்க உடனே என்ன பண்றாங்க, ஒரு 15 நிமிடம் அந்த 2 கால்களை மட்டும் பிடித்து கொண்டு, ஏன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே இவங்களுடைய குழந்தை மாதிரியே இருந்திருக்கு. 2 காலையும் பிடிச்சுக்கிட்டு இந்த கட்ட விரலால ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்ணாங்க, மருத்துவம் பண்ணாங்களா இல்லை இவங்க ஏதாவது சிகிச்சை பண்ணாங்க, எதுவுமே தெரியல. ஆனா அந்த அம்மா போய் பார்த்தாங்க. ஒரு 15 நிமிடம் அங்கே இருந்து அந்த பையனோட மனசால பேசியிருப்பாங்களோ தெரியல, வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த டாக்டரும் போய் பார்க்கல. எல்லாரும் அவங்கவுங்க டியூட்டியை பார்க்க போயிட்டாங்க. திரும்பவும் 8 மணிக்கு அந்த நர்ஸ் போறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த நர்ஸ் அங்க உள்ளார போற பொழுது அந்த பையன் கண் விழித்து பார்க்கிறான். மருத்துவத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி கண் விழித்து பார்க்கிறான் அந்த பையன், பொழைச்சிப்பான்னு நினைக்கிறேன். மருத்துவர் வந்து பார்த்தாக்க 100% பொழைச்சிப்பான். இந்த குமுதவல்லி தான் வந்து பார்த்துட்டு போனாங்க டாக்டரு, அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், நான் ஒன்றும் பண்ணல, நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் என் குழந்தை மாதிரி இருக்கிறான், அதனால் கொஞ்ச நேரம் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், தாவாங்கட்டையை தடவி கொடுத்தேன், அவ்வளோதான், நான் ஒன்றும் பண்ணல, மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அம்பாள்கிட்ட போய் அவங்க உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணதனுடைய பலன் எங்கே நாம் துளைக்கின்றோமோ அந்த இடத்தில் தேட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இறைவனிடத்திலே துளைத்தால் இறைவனிடத்திலே தான் தேட வேண்டும். அந்த அம்பிகை காட்சி கொடுத்து அந்த குழந்தையை பிழைக்க வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த அம்மாவனுடைய நம்பிக்கையும் அந்த அம்பாளுடைய அனுகிரகமும் இந்த குழந்தை நல்ல விதமாக பிழைத்து கொண்டது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.